உங்களுக்குள் ஒரு ரகசிய குறியீடு ஒளிந்திருக்கிறது, அது உங்களை வழிநடத்துகிறது என்பது உங்களுக்கு தெரியுமா? நாம் எல்லோரும் ஏதோ ஒரு விதியை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோம், ஆனால் அந்த விதி என்பது ஏற்கனவே எழுதப்பட்ட ஒன்றல்ல. உங்கள் ஒவ்வொரு வினாடியும் உங்கள் ஆழ்மனதின் ஆழத்தில் இருக்கும் அதிர்வுகளால் இந்த நிமிடம் செதுக்கப்பட்டு வருகிறது. இந்த பிரபஞ்சம் உங்களிடம் ஒரு மர்ம மொழியில் பேசுகிறது. அந்த மொழியை புரிந்து கொள்ளும் வித்தையை தான் இன்று நாம் பார்க்கப் போகிறோம். உங்களை நீங்களே ஒரு சாதாரண மனிதனாக பார்ப்பதை நிறுத்துங்கள். நீங்கள் ஒரு மாபெரும் ஆற்றலின் வெளிப்பாடு. விண்வெளியில் இருக்கும் ஒவ்வொரு கோளும் ஒவ்வொரு விண்மீனும் உங்களோடு ஒரு மெல்லிய இழையினால் பிணைக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் ஆழ்மனம் என்பது ஒரு மிகப்பெரிய நிலம் போன்றது. அங்கே நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ அதுவே உங்கள் வாழ்க்கையாக வளர்கிறது. பயத்தை விதைத்தால் தடைகள் முளைக்கும், நம்பிக்கையை விதைத்தால் அதிசயங்கள் நிகழும். பிரபஞ்சத்தின் ரகசிய குறியீடு என்பது நீங்கள் பிரபஞ்சத்திற்கு அனுப்பும் சிக்னல்கள் தான். நீங்கள் என்னால் முடியாது என்று சொல்லும்போது பிரபஞ்சம் சரி என்று அதற்கு வழி செய்கிறது. அதே நீங்கள் நான் வெல்வேன் என்று உறுதியாக நம்பும்போது மொத்த அண்டமும் உங்களுக்கு துணையாக நிற்கிறது. விதியை மாற்றும் அந்த ஒரு வினாடி, உங்கள் எண்ணங்கள் மாறும் அந்த வினாடி தான். கடல் மட்டத்திலிருந்து பார்க்கும்போது அலைகள் மட்டுமே தெரியும், ஆனால் ஆழத்தில் இறங்கினால் அங்கே அமைதி மட்டுமே இருக்கும். உங்கள் ஆழ்மனமும் அப்படிப்பட்டதுதான். மேலோட்டமான கவலைகளை கடந்து உள்ளே சென்றால் அங்கே ஒரு பேராற்றல் காத்திருக்கிறது. அந்த ஆற்றலை நீங்கள் தொட்டுவிட்டால் இந்த உலகத்தில் உங்களை எதனாலும் வீழ்த்த முடியாது. மவுனம் என்பது வெறும் பேச்சற்ற நிலை அல்ல, அது உங்கள் ஆன்மாவின் ஆழமான உரையாடல். அந்த மவுனத்தில்தான் பிரபஞ்சம் தனது ரகசியங்களை உங்களுக்கு வெளிப்படுத்துகிறது. நீங்கள் எப்போதெல்லாம் அமைதியாக இருக்கிறீர்களோ அப்போதெல்லாம் உங்கள் ஆழ்மனம் பிரபஞ்சத்தோடு நேரடியாக தொடர்பு கொள்கிறது. அந்த தொடர்பின் மூலம்தான் உங்களுக்கு தேவையான விடைகள் கனவுகளாகவோ அல்லது திடீர் எண்ணங்களாகவோ வந்து சேர்க்கின்றன. உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு தற்செயலும் உண்மையில் ஒரு திட்டமிடப்பட்ட நிகழ்வு தான். நீங்கள் இன்று யாரை சந்திக்கிறீர்கள், எந்த பாதையில் நடக்கிறீர்கள் என்பது யாவும் உங்கள் ஆழ்மன அதிர்வுகளின் பிரதிபலிப்பு. விதியை மாறுவது என்பது கஷ்டமான காரியம் அல்ல, உங்கள் அதிர்வுகளை மாறுவது தான் உண்மையான வேலை. அந்த அதிர்வுகளை எப்படி மாறுவது? முதலில் உங்கள் மீது நீங்கள் வைத்திருக்கும் நம்பிக்கையை அதிகப்படுத்துங்கள். நீங்கள் ஒருபோதும் தோற்க பிறந்தவர் அல்ல. இந்த பேரண்டத்தின் ஒவ்வொரு அணுவும் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுகிறது. ஒரு சிறிய விதை எப்படி பெரிய ஆலமரமாக மாறுகிறதோ அப்படி உங்கள் ஒரு சிறு எண்ணம் ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கும் வல்லமை கொண்டது. இந்த உலகத்தில் நீங்கள் காணும் மர்மங்கள் யாவும் உங்களுக்குள் இருக்கும் மர்மங்களின் நிழல்கள் தான். விண்வெளியில் நடக்கும் மாற்றங்கள் உங்கள் மனநிலையிலும் மாற்றத்தை ஏற்படுத்துகின்றன. நீங்கள் பிரபஞ்சத்தின் ஒரு அங்கம் என்பதை உணரும்போது உங்களுக்குள் இருக்கும் பயம் காணாமல் போய்விடும். விதியை மாற்றும் அந்த ஒரு வினாடி எப்போது வரும் என்று நீங்கள் காத்திருக்க வேண்டாம். அந்த வினாடி இப்போதும் இருக்கிறது. நீங்கள் இப்போது எதை உணர்கிறீர்களோ அதுவே உங்கள் எதிர்காலத்தை வடிவமைக்கிறது. உங்கள் ஆழ்மனம் ஒரு பதிவு செய்யும் கருவி போன்றது. நீங்கள் சொல்லும் ஒவ்வொரு சொல்லும் அங்கே ஆழமாக பதிகிறது. ஏன் சிலருக்கு மட்டும் கேட்டது உடனே கிடைக்கிறது? அவர்கள் பிரபஞ்சத்தின் மொழியை தெளிவாக பேசுகிறார்கள். அவர்கள் சந்தேகப்படாமல் கேட்கிறார்கள். சந்தேகம் என்பது பிரபஞ்சத்திற்கும் உங்களுக்கும் இடையில் இருக்கும் ஒரு சுவர். அந்த சுவரை இடித்து தள்ளுங்கள். உங்களுக்கு தேவையான அனைத்தும் ஏற்கனவே உருவாக்கப்பட்டுவிட்டன. அவை உங்களிடம் வந்து சேரும் வரை பொறுமையாக இருங்கள். உங்கள் மூளையின் அலைகள் பிரபஞ்சத்தின் அதிர்வுகளோடு இணையும் போது நீங்கள் சூப்பர்மேன் ஆக மாறுகிறீர்கள். இதைத்தான் சித்தர்களும் ஞானிகளும் உணர்ந்தார்கள். அவர்கள் தங்களை ஒரு பிண்டமாக பார்க்காமல் அண்டமாக பார்த்தார்கள். அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் என்ற பழமொழி இதன் அடிப்படையில் தான் உருவானது. உங்களுக்குள் இருக்கும் அந்த பேராற்றல் ஒரு எரிமலை போல தூங்கிக் கொண்டிருக்கிறது. அதை எழுப்புவது உங்கள் கடமை. தினமும் சில நிமிடங்கள் நீங்கள் அடைந்த வெற்றிகளை நினைத்து பாருங்கள். உங்கள் ஆழ்மனதிற்கு மகிழ்ச்சி பிடிக்கும். நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கும்போது உங்கள் ரகசிய குறியீடு மிக வேகமாக செயல்படும். யாராவது உங்களை விமர்சித்தால் வருத்தப்படாதீர்கள். அவர்கள் உங்கள் நிழலை பார்த்து பேசுகிறார்கள், உங்கள் நிஜத்தை பார்த்து அல்ல. உங்கள் நிஜம் என்பது பிரபஞ்சத்தின் ஒரு துளி. ஒரு துளி கடலுக்குள் இருக்கும்போது அது கடலேதான். அதுபோல நீங்கள் பிரபஞ்சத்தோடு இருக்கும்போது நீங்கள் பிரபஞ்சமே தான். நமது ஆழ்மனதின் கதவுகள் திறக்கப்படும்போது காலம் அதன் பிடியை இழக்கிறது. நாம் எப்போது வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் மாற்ற முடியும்.
உங்கள் கடந்த கால தவறுகளை நினைத்து வருந்தாதீர்கள். அவை உங்கள் அனுபவங்கள். அந்த அனுபவங்கள் தான் உங்களை இப்போதைய நிலைக்கு கொண்டு வந்திருக்கின்றன. இனி வரப்போகும் காலம் உங்கள் வசப்படும் காலம். நீங்கள் எதை விதைத்தீர்களோ அந்த அறுவடைக்கான காலம் இது. பிரபஞ்சத்தின் ரகசிய குறியீட்டை நீங்கள் உணர்ந்து கொண்டீர்கள். இனி உங்கள் பாதையில் ஒளி மட்டுமே வீசும். இருள் என்பது ஒளியின்மை மட்டுமே, அது ஒரு சக்தி அல்ல. ஒளியை ஏற்றுங்கள், இருள் தானாக விலகி போகும். உங்கள் ஆழ்மனம் சொல்லும் அந்த மர்மமான மொழியை கவனிக்கத் தொடங்குங்கள். அது மிகச் சிறிய தூண்டுதலாக இருக்கலாம், ஒரு சிறிய சிந்தனையாக இருக்கலாம். ஆனால் அது உங்களை பெரிய இலக்குகளுக்கு அழைத்து செல்லும். பிரபஞ்சமும் நீங்களும் வேறல்ல, நீங்கள் இருவரும் ஒன்றே. இந்த உண்மையை உணர்ந்தவன் ஒருபோதும் கலங்குவதில்லை. அவனுக்கு தெரியும் தன்னை இயக்குவது ஒரு மகா சக்தி என்று. அந்த சக்தியின் மீது முழு பாரத்தையும் போடுங்கள். நீங்கள் நிம்மதியாக இருங்கள். உங்கள் வாழ்க்கை ஒரு காவியமாக மாறும். ஒவ்வொரு அணுவும் உங்களுக்காகவே சுழன்று கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நட்சத்திரமும் உங்களுக்காகவே ஒளி வீசுகிறது. நீங்கள் இந்த உலகத்திற்கு தேவை. நீங்கள் இல்லாமல் இந்த பிரபஞ்சம் முழுமை பெறாது. உங்கள் ரகசிய குறியீட்டை இன்று மீட்டெடுத்தீர்கள். உங்கள் பயணம் இனிதே தொடங்கட்டும். வெற்றி உங்கள் கைகளில் இருக்கிறது. நம்பிக்கையோடு ஒரு அடியை எடுத்து வையுங்கள், அடுத்த 100 அடிகளை பிரபஞ்சம் உங்களை கூட்டிச் செல்லும். நீங்கள் ஒரு மாபெரும் சக்தியின் குழந்தை. உங்களுக்கு தோல்வி என்பதே கிடையாது. இந்த உலகம் உங்களை பார்த்து வியக்கப் போகிறது. நீங்கள் விதியை மாற்றிவிட்டீர்கள். மௌனம் உங்கள் பலமாகட்டும், எண்ணம் உங்கள் ஆயுதமாகட்டும். பிரபஞ்சம் உங்கள் தாயாகட்டும். வாழ்க்கை ஒரு அழகான விளையாட்டாக மாறட்டும். இனி நீங்கள் தேடுபவர் அல்ல, கண்டடைந்தவர்.